இந்த ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஒரு மனிதனுக்கு வாங்கி கொடுத்து விடும். லா இலாஹ இல்லல்லாஹ் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையில் இருந்து அவனை பாதுகாத்துவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து ஒரு முஸ்லிமுக்கு விடுதலையை அளிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அந்த மனிதனை நுழைவிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவனுக்கு வாங்கி தரும். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த பொருத்தத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் மேலாக நாளை மறுமையில் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கி தரும். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் இந்த வானத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி இருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு படைப்பையும் படைத்திருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே, மீண்டும் சொல்லுகின்றேன், நாவுகளால் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை மட்டுமல்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அமானிதம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. யார் இதை பாதுகாத்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு செல்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு கொடுத்த கடமை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிமார்களிலும் விசேஷமாக தனக்கு மிக நெருக்க